ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சூப்பரான ஒரு அடை ரெசிபி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். புழுங்கலரிசி 4 பருப்பும், 2 அழாக்கு அரிசின்னா கால் அழாக்கு 4 பருப்பும், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு 4மே நான் போடுவேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாவை இதிலேயே போட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம இதை நல்லா கொரன்னு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லை மிக்சியிலே கூட அரைச்சிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆர்கானிக் கறிவேப்பிலை பொடி. என் ஃப்ரெண்டு இந்த கறிவேப்பிலை பொடியை ஹோம்மேடு ப்ராடக்டாக வீட்டிலேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கறிவேப்பிலை பொடியை தான் இன்றைக்கி மேட்ச் பண்ண போகிறேன் அடைக்காக. ஸோ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நான் எதுவுமே தாளிக்கலை, ஏன்னா கறிவேப்பிலை பொடி தொட்டு சாப்பிட போகிறோன்றதுனால, கறிவேப்பிலை பொடியோட டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் எதையுமே தாளிக்கலை. உங்களுக்கு வேணும்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க அடை மாவில். ஸோ அடையை நல்லா வாத்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நம்மளால் எவ்வளோ மெலிசாக வாக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக அடையை நம்ம வாத்துக்கலாம். பார்த்திங்களா, ஒரு 2 நிமிஷம் விடுங்க. தோசை மாதிரி கிடையாது, அடை கொஞ்சம் செவக்கணும். புழுங்கலரிசி 4 பருப்பும், சரிங்களா? இப்போ எந்த விதமான புழுங்கலரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனோட மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் அடை. நல்லா ஒரு 2 அடை சாப்பிட்டாவே நல்லா திம்முன்னு இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை பொடி அடை காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு அடை வாத்து எடுத்துட்டேன். இந்த கருவேப்பிலை பொடி பேக்கெட்டை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 50 கிராம் கருவேப்பிலை பொடி. நல்ல ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அப்படியே கமன்னு வாசனையாக இருந்தது கருவேப்பிலை பொடி. ஸோ கொஞ்சமாக இதில் கொட்டிக்கலாம். சில பேர் நெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் விட்டுப்பாங்க. சில பேர் வெறுமையே தொட்டுப்பாங்க, எண்ணெயே வேண்டாம் அப்படியே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன், ஏன்னா ஆயில் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன் அடையில். ஸோ அதனால் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கலந்துக்கலாம். இந்த பொடியை குழி தோண்டி, அழகாக கிணறு மாதிரி குழி தோண்டி அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி கலக்கும்போது நம்ம நாக்கு இருக்குது பாருங்கள், ஐயோ கொஞ்சோண்டு தடவே என் நாக்கில் அப்படின்னு கெஞ்சும். அந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த விரலை. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் அதிகமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், எண்ணெய் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. பார்த்திங்களா, நான் கூட எண்ணெய்க்கு கோல்டு வின்னர் தான் விட்டுருக்கேன், ஏன்னா அந்த கருவேப்பிலை பொடியோட டேஸ்ட் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுருந்தேன்னா அது டாமினேட் பண்ணிவிடும். ஸோ வெறும் கோல்டு வின்னர் போட்டுட்டு தடவிட்டு எடுத்து சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.